जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். உபதேசகராகிய தேசிகர். இரு பொருளிலும் தேசிகர். அந்த உபதேசகரைத்தான் தேசிகர் என்றும் சொல்வது. குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் சொல்லப்படுகிறவருக்கு இப்படியும் ஒரு பெயர். அவர் வழி சொல்லிக் கொடுத்து கட்டளையிடுவதற்கு தேசம் என்ற பெயரை தராமல் உப சேர்த்தே சொன்னாலும் அவரை குறிப்பிடும் போதோ உபதேசகர் என்பது போலவே உப போடாமல் தேசகர் என்றும் வார்த்தை உண்டு. ஆனால் அதைவிட பிரபலமான பெயர் தேசிகர் என்பதே. இடத்தை வைத்து ஏற்பட்ட தேசம், அதாவது நாடு விஷயமாகவும் தேசிகர் என்று வார்த்தை உண்டு. அப்போது தேசிகர் என்பதற்கு ஸ்வதேசி, ஒரு தேசத்தை தமது பிறப்பிடமாக கொண்டவர், நேட்டிவ் என்று அர்த்தம். ஒரு தேசத்தின் நானா இடங்களையும் அறிந்திருந்து வழி சொல்லக்கூடிய கைடுக்கும் தேசிகர் என்று பெயர் உண்டு. ஆனாலும் ஆத்ம வாழ்க்கைக்கு கைடாக உள்ள உபதேசகரான குருவையே முக்கியமாக அந்த வார்த்தையால் குறிப்பிடுகிறோம். திஷ் என்ற வினை சொல்லின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்து கட்டளை பண்ணுவதால் தேசிகராக இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் எந்த திசையில் எந்த வழியில் போக வேண்டும் என்றும் கைடு பண்ணுவதால் திஷை பெயர் சொல்லாக கொண்டு உண்டான தேசிகராகவும் இருக்கிறார். கூடவே வந்து வழிகாட்டும் கைடு என்பதால் உப சேர்க்காமல் தேசிகர் என்றே சொன்னாலும் கூட கிட்டக்கவே இருப்பவர் என்றாகி விடுகிறது. மரியாதை ஸ்தானத்தில் நாம் மேலே பட்டுவிடாமல் விலகி நிற்க வேண்டியவர், ஆனாலும் பிரியத்தினால் கிட்டவே இருக்கிறார். ஒட்டுறவை காட்டும் பதம். குரு, ஆச்சாரியர், தேசிகர் என்று 3 வார்த்தை இருப்பதில் குரு என்றால் பெரியவர் என்று ஒரு அர்த்தமும், இருட்டை அதாவது அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர் என்று ஒரு அர்த்தமும் இருக்கின்றன. பின் குறிப்பு: தெய்வத்தின் குரல் 3ஆம் பகுதியில் குரு ஆச்சாரியர் என்ற உரையும் 4ஆம் பகுதியில் குருகுலம் கட்டிகாஸ்தானம் என்ற உரையின் தொடக்க பகுதிகளும் பார்க்க. ஆச்சாரியர் என்றால் ஆச்சாரம் என்பதாக ஒரு சம்பிரதாயத்தில் தொடர் வழக்கில் வந்துள்ள உயர்ந்த வழிகளை தானும் பின்பற்றி சிஷ்யனையும் பின்பற்ற வைக்கிறவர் என்று அர்த்தம். இந்த இரண்டிலுமே அவர் செய்கிற முக்கியமான காரியமான உபதேசம் என்பதை காட்ட ஒன்றுமில்லை. தேசிகர் என்ற வார்த்தை தான் அதை காட்டுவதாக இருக்கிறது. பெரியவர், அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர், உசந்த வழிகளை பின்பற்றுகிறார் என்பதெல்லாம் சின்னவர்களாக இருக்கிற சிஷ்யர்களிடமிருந்து அவர்களை ரொம்பவும் வேறுபடுத்தி எட்ட நிறுத்தி விடுகின்றன. ஒரு தேசத்தில் கைடு என்பவன் கூட கூட வந்து எந்த இடத்தில் என்ன அழகு இருக்கிறது என்று காட்டுகிறது போல என்ன ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லி நல்ல வழியாகவே அழைத்து போவது போல தேசிகர் என்னும் போதுதான் நம்மோடு ஒட்டி இருந்து கூடவே வழிகாட்டியாக வந்து நாம் இகலோக ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ரட்சித்து ஆத்மலோகத்தில் உள்ள அழகுகளை அனுபவிக்கும்படியாக உபதேசம் பண்ணுகிறவரின் பிரேம பாந்தவியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்னை தந்தைக்கும் மேல் ஆசானே. அவர் பண்ணும் உபகாரம் யாரும் பண்ண முடியாது. கடை தேர வேண்டுமானால் அம்மா நமக்கு சரணமாக மாட்டாள். அதாவது அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தால் அவளால் நம்மை மாயைக்கு அந்தண்டை தூக்கி போட முடியாது. நம்மிடம் எவ்வளவோ பிரியம் காட்டி நமக்காக எத்தனையோ தியாகங்கள் எல்லாம் செய்கிறவள் தான் அவள் என்றாலும் கூட அவளும் மாயை சேற்றில்தான் இருப்பவளாகையால் அதிலிருந்து நம்மை அவளால் தூக்கி போட முடியாது. தூக்கினால் பலு கூடுவதில் 2 பேரும் இன்னும் நன்றாக புதைவதாகத்தான் ஆகும். அதே மாதிரி தான் அப்பாவும் சரணமாக மாட்டார். கூட பிறந்தவர்கள், மற்ற பந்து மித்ராள் எவரும் சரணமாக மாட்டார்கள். குருபாதம் தான் சரணம் என்று ஆச்சாரியால் நெஞ்சை தொடுவது போல சொல்கிறார். சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம். அதாவது சரணம் தேசிக சரணம். சரணம் என்றால் அடைக்கலம், சரணம் என்றால் பாதம்.
அடைக்கலம் குரு பாதமே என்பதை சரணம் தேசிக சரணம் என்று சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியால் இங்கே தேசிக என்ற வார்த்தையை குருவுக்கு போட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். அவர் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் அவரையே தோடகாச்சாரியால் ஸ்தோத்திரம் செய்த போது பவசங்கர தேசிகமே சரணம் என்று திருப்பி இருக்கிறார். பின்குறிப்பு: தோடகர் விஷயம் பிற்பாடு வரும். தாயார் தகப்பனார்கள் இகலோகத்தில் ஜென்மாவை கொடுத்து இந்த லோகத்தில் நன்றாக வாழ பண்ணி இந்த லோகத்துக்கான சொத்தை கொடுப்பார்கள். ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதவை. நிலையான சொத்தை, என்றும் அழியாத பிரம்மானுபவத்தை தருபவர் குருதான். சொந்த பிள்ளையாட்டமா நினைச்சு ஆத்ம வித்யை உனக்கு கொடுத்திருக்கேன்பா. ஸ்வசுவதவத் அசகிருத் துவாம் பாவயித்வாக, சொந்த புத்திரனாக பாவித்து திரும்ப திரும்ப உபதேசித்திருக்கிறேன் என்று குரு சிஷ்யனிடம் உபதேச முடிவில் சொல்வதாக ரொம்பவும் டச்சிங்காக விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். பின்குறிப்பு: ஸ்லோகம் 575 சகல நிகம. இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பாடபேதம் இருக்கிறது. அதன்படி தததுலம் அசகிருத்வம் பாவயேதம் என்று இருக்கிறது. அதாவது சிஷ்யனிடம் குரு ஈடிணையில்லாத இந்த உபதேசத்தை நீ திரும்ப திரும்ப பாவனை பண்ணி கொண்டிரு என்று சொல்வதாய் அர்த்தமாகும். எனக்கென்னவோ அதைவிட குரு தாமே சிஷ்யனுக்கு தாயும் தந்தையுமாகி அழுக்காமல் சலிக்காமல் அவனுடைய உள்ளத்தில் நன்றாக பதியும் வரையில் திரும்ப திரும்ப உபதேசம் செய்வதாக சொல்லிக் கொள்ளும் பாடம்தான் ஸ்லாக்கியமாக தோன்றுகிறது. திரும்ப திரும்ப என்பதைத்தான் அசகிருத் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரிய தர்மம். சிஷ்யனுக்கு புரிகிற மட்டும் திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பதை கீதா பாஷ்ய முடிவிலேயும் தெரிவித்திருக்கிறார். பின்குறிப்பு: 872வது பாஷ்யத்திற்கு பீடிகையாக கூறுவதில், கீதை உபதேசம் முடிந்த பிற்பாடு பகவான் அர்ஜுனனிடம் நான் சொன்னதையெல்லாம் மனசு குவிந்து சரியாக கேட்டுக்கொண்டாயா என்று விசாரிக்கிறார். ஏன் அப்படி கேட்டார் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் இடத்தில் தாம் சொன்னதை சிஷ்யன் பிடித்து கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காகவே பகவான் இப்படி கேட்பது. அப்படி இவன் பிடித்து கொள்ளவில்லையானால் நாம் மறுபடி வேறேதாவது உபாயம் பண்ணியாவது பிடித்து கொள்ள பண்ணணும் என்ற அபிப்பிராயத்தில் தான் கேட்கிறார் என்று சொல்லி, அதற்கு மேலும் சிஷ்யன் உபதேச லட்சியத்தை புரிந்து கொண்ட கிருதார்த்தனாக ஆவதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ண வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்றும் சொல்லியிருக்கிறார். பின்குறிப்பு: யத்னாந்தரம் ஆஸ்தாய சிஷ்ய கிருதார்த்த கர்த்தவ்ய இதி ஆச்சாரிய தர்மஹ. ஆச்சாரியால் ஹிருதயத்தை அனுசரித்தே அவருடைய பாஷ்யங்களுக்கு டீகை என்னும் விளக்க உரை எழுதியவர் ஆனந்தகிரி. அவர் இங்கே புத்தி மந்தத்தினால் உபதேசத்தை சரியாக பிடித்து கொள்ள முடியாத சிஷ்யனையும் ஆச்சாரியன் அலட்சியம் பண்ணிவிடாமல் விஷயத்தை நன்றாக எடுத்துச் சொல்லணும் என்பதே தாற்பயம் என்று காட்டியிருக்கிறார். தாயார் எப்படி சாப்பாடு இறங்காத குழந்தைக்கு விளையாட்டு காட்டி எப்படியாவது உள்ளே ஆகாரத்தை போட்டு விடுகிறாளோ, அப்படி உபதேசம் இறங்காத சிஷ்யனுக்கும் குருவானவர் எப்பாடுபட்டாவது உள்ளே இறக்குகிறார் என்றால் அவருடைய அபார கருணை தெரிகிறது. அம்மா போடும் சாப்பாடு அந்த வேளைக்குத்தான் பிரயோஜனமாவது, அடுத்த வேளை மறுபடி பசி வந்து விடுகிறது, பலம் குறைகிறது. குரு செய்யும் உபதேசமோ அமிர்தமாக சாஸ்வதமான ஆத்ம புஷ்டியை கொடுத்து விடுகிறது. அம்மாவின் சாப்பாட்டை விட சாஸ்வதமானது, அப்பாவின் சொத்தை விட சாஸ்வதமானது குரு கொடுக்கும் உபதேசம்தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.